சுதந்திர தினம், குடியரசு தினம் இது ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் என்ன? ஷார்ட்டா நான் சொல்றேன் பாருங்க. 1947 ஆகஸ்ட் 15 இந்தியா விடுதலை பெற்ற நாள். பிரிட்டிஷ் ஆட்சியில இருந்து இந்தியா விடுதலை பெற்ற நாளை தான் நம்ம சுதந்திர தினமா கொண்டாடுறோம். அதே 1947 இருந்து 1950 வரைக்கும் 3 வருஷம் ஆணிச்சு நமக்கு இந்திய அரசியலமைப்பு நமக்குன்னு ஒரு சட்டத்தை உருவாக்குறதுக்கு. அந்த 3 வருஷம் கழிச்சு ஜனவரி 26 1950 இந்திய அரசியலமைப்பு சட்டம், இந்திய அரசியலமைப்பு சாசனம் அமலுக்கு வந்த நாளை தான் நாம குடியரசு தினமா கொண்டாடுறோம். அதாவது ஆகஸ்ட் 15 இந்தியா விடுதலை அடைந்த நாள், ஜனவரி 26 அரசியலமைப்பு சாசனம் நடைமுறைக்கு வந்த நாள். அப்புறம் ஜனவரி 26 குடியரசு தினத்தன்று நாட்டின் முதல் குடிமகனான ஜனாதிபதி குடியரசுத் தலைவர் தான் நாட்டில் கொடியேற்றுவார், ராஜ வீதியில் கொடியேற்றுவார், மாநிலங்களில் ஆளுநர்கள் கொடியேற்றுவாங்க. சுதந்திர தினமான ஆகஸ்ட் 15ஆம் தேதி நாட்டில் மக்கள் பிரதிநிதியான பிரதமர் கொடியேற்றுவார், மாநிலங்களின் மக்கள் பிரதிநிதியான முதலமைச்சர் கொடியேற்றுவார். சுதந்திர தினத்தன்று பழங்கால பெருமையை பேசுவோம், தியாகிகளை நினைவு கூறுவோம், அதுக்கேற்ற மாதிரி நிகழ்ச்சிகள் நடக்கும். குடியரசு தினத்தன்னைக்கு இந்தியாவின் வளர்ச்சி திட்டம், நாடு எப்படி முன்னேற வேண்டும் அதற்கான திட்டங்கள் வகுப்போம், அதற்கேற்ற போல் நவீனமாக சிந்திக்கும் நிகழ்ச்சிகள் நடைபெறும். இன்னொரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன் என்னன்னா, 1974 வரைக்கும் மாநிலங்கள்ல சுதந்திர தினத்திலும் குடியரசு தினத்திலும் ஆளுநர் தான் கொடியேற்றுவார். அப்போது பிரதமராக இருக்கும் இந்திரா காந்தி அம்மையாருக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சரான மு கருணாநிதி அவர்கள் ஒரு லெட்டர் அனுப்புறாரு. அதுல மாநில முதலமைச்சர்களுக்கும் கொடியேற்றுவதில் உரிமை வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அதன் மூலமாக தான் பிறகு 1974க்கு பிறகு அனைத்து மாநிலங்களிலும் அனைத்து முதலமைச்சர்களும் கொடியேற்றலாம் என ஒரு உரிமை அமலுக்கு வந்தது.